திமுக அரசு வந்து இதை வந்து ரொம்ப ஒரு கேர்லெஸ்ஸாக அதனால் விட்டனால தான் இவ்வளோ மக்களுக்கு வந்து பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணொலியில் பேசியிருந்தார். அதே அரசை கண்டித்து, திமுக அரசை கண்டித்து பேசியிருந்தார். நெல் கொள்முதலில் வந்து சரியாக பராமரிக்காமல் அந்த நெல் வந்து மழையில் நனைஞ்சு வீணாக போனது வந்து மக்களுக்கு பாதிப்பு தான். நமக்கும் அது வந்து ஒரு துயர விஷயம்தான். அதை யாரும் வந்து குறை சொல்ல. ஆனால் அவர் வந்து தான் கொண்டிருக்கும் கட்சி, தான் கொண்டிருக்கும் கொள்கை வந்து சரியாக இருக்குது, மற்ற கட்சியோட கொள்கை தவறாக இருக்கின்ற மாதிரி அவரோட பிம்பத்தை பேசினார். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இப்போ அவர் ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கார்ல, பிஜேபி ஒரு கூட்டணி கட்சி இருக்குது. 2017 அந்த இடத்துல வந்து இவங்க இப்போ கூட்டணியில் வச்சுருக்காங்க, அந்த கூட்டணி கட்சி தான் அப்போ ஆட்சியில் இருக்குது. ஆட்சியில் இருக்கப்போ அப்போ வந்து டெல்லியில் என்ன பண்ணுறாங்க, விவசாய மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. உரிய இழப்பீடு கொடுக்கணும், விவசாயத்துக்கு வந்து கரண்ட்டு இலவசமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில கோரிக்கைகளை முன் வச்சு தொடர்ச்சியாக போராட்டாங்க. அதில் வந்து பல கட்சி இது தலைமையெல்லாம் அங்கே போய்ட்டு என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ இவர் எங்கே போயிருந்தார்? அப்போ இவங்க கூட்டணியில் இருந்த அதே கட்சி தான் அன்றைக்கி வந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அன்றைக்கி வந்து ஆட்சியில் இருந்தது, புரியுங்களா? அப்போ வந்து இவர் எங்கே போயிருந்தார், இந்த இப்ராஹிம். அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா மணிப்பூர் சம்பவம் பார்த்தீங்கன்னா, அவர் கொண்டிருக்கும் இஸ்லாத் சமூகம் சார்ந்த மக்கள் வந்து அவ்வளோ பேர் கொல்லப்பட்டாங்க. அப்போ எங்கே போயிருந்தார் அந்த ஒரு வேலூர் இப்ராஹிம்? அதை விட்டுடுங்க. 3ஆம் கட்டமாக இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த மகன் வந்து ஒரு வழக்கில் கைதாகிருக்காரு. அதை நம்ம மென்ஷன் பண்ண விருப்பப்படல. அவரோட விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு அது வந்து ஒரு பாதிப்பான ஒரு விஷயத்தை தான் அவங்க பையன் செஞ்சார். அப்போ எங்கே போனார் ஒரு வேலூர் இப்ராஹிம்? ஒரு விஷயத்தை பேசுகிறீங்கன்னா நீங்கள் அதில் சரியாக இருக்கீங்களான்னு தான் பார்க்கணும். நீங்கள் அரசு மேலே, நாங்கள் என்ன சொல்கிறோம், திமுக அரசு மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதெல்லாம் சரி. அந்த அந்த நெல் கொள்முதலை வந்து அவங்க வந்து பாதுகாத்துக்கணும், அது தவறு தான். அதுக்காக நீங்கள் கொண்டு இருக்க கட்சியோ, நீங்கள் கொண்டு இருக்க கொள்கை உள்ள கட்சி வந்து சரியாக இருக்குது, இது தவறாக இருக்குன்னு நீங்கள் பிம்பத்தை வந்து உருவாக்குறீங்களா, அது தவறுன்றாங்க. உங்கள் ஆட்சியிலேருந்து தான் அதே செயல் திட்டங்கள் நடந்தது. அவர் SIR சார் அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தில் இப்போ முன்ன வந்து யார் அந்த சார்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இருந்தது. இன்றைக்கி வந்து அதே திட்டத்தை வந்து மாற்றி